அழகுமதி, அழகுமலர் பாண்டிங்க யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அழகுமதி காலேஜ்க்கு போறாங்க. அங்க அவங்க ஸ்டூடண்ட் கிட்ட போயிட்டு, "என்ன மன்னிச்சிடுறா. நான் தான் உனக்காக கேஸ் குடுத்துருந்தேன். ஆனா இப்ப நானே அந்த கேஸ வாபஸ் வாங்குற நெலம வந்துருச்சு. மன்னிச்சிடு" அப்படி சொல்லிட்டு சொன்னதும், "மேடம் உங்களோட சூழ்நிலை எனக்கு புரியுது. இதுக்காக என்கிட்ட நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் மேடம். ஆனா உங்கள இப்படி பார்க்குறதுக்கு தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது மேடம். நாங்க பார்த்த மேடம் வேற, இப்ப இருக்கிற மேடம் வேற. அப்படிதான் எங்களுக்கு தோணுது மேடம். ஏன் இப்படி மாறிட்டீங்க மேடம்? எங்களுக்கே தன்னம்பிக்கைலாம் ஊட்டி வளர்த்தவங்க நீங்க. ஆனா உங்கள இப்படி பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது" அப்படின்ட்டு அந்த ஸ்டூடெண்ட் சொன்னதும் அழகுமதி இருந்துக்கிட்டு, "என்ன செய்ய? என்னுடைய சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருச்சு. அந்த கேஸ நான் வாபஸ் வாங்கக்கூடாதுன்னு தான் முடிவோட இருந்தேன். ஆனா என்ன ஃபோர்ஸ் பண்ணி டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டு போனாங்க. அங்க ஒரு பேப்பர்ல சைன் பண்ணா போதும்னாங்க. அந்த பேப்பர்ல என்ன எழுதிச்சுன்னு படிச்செல்லாம் பார்த்தேன். அத பார்த்துட்டு சைன் போடவான்னு கொஞ்சம் யோசிச்சு தான் இருந்தேன். ஆனா அதுல என்ன எழுதிச்சுன்னு தெரியுமா? தப்பெல்லாம் நான் பண்ண மாதிரி, நான் ஏதோ முன்பகையோட அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி போட்டிருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு கோவம் தான் வந்துச்சு. ஆனா அமைதியா சைன் போட வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சதுனால அந்த கேஸ வாபஸ் வாங்கிட்டேன். என்ன மன்னிச்சிடுறா" அப்படின்ட்டு அழகுமதி சொன்னதும், "மேம் நீங்க இத நினைச்சு ஒண்ணும் ஃபீல் பண்ண வேண்டாம். நான் இத பத்தி எதுவும் நான் நினைக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான். உடனே அழகுமதி கிளம்பி போயிடுறாங்க. இங்க அந்த ஸ்டூடெண்ட் இருந்துச்சு, "நம்ம மேம கஷ்டப்படுத்தினது அந்த தங்கராஜ் தான். அந்த தங்கராஜ் தான் நம்ம மேம இப்படி கஷ்டப்படுத்தி பிடிக்காத கல்யாணத்த பண்ண வச்சிருக்கான். அவன சும்மாவே விடக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட்லாம் பிளான் போடுறாங்க. அவன் வரும்போது அவன மறிச்சு அவன் கைய கால உடைச்சு விடணும்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. அந்த மாதிரி தங்கராஜ் தனியா வண்டியில வந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஸ்டூடெண்ட்லாம் வண்டிய மறிச்சு தங்கராஜ அடிக்கிறாங்க அந்த ஸ்டூடெண்ட்லாம் சேர்ந்துட்டு. அந்த நேரத்துல சுரேஷ் அந்த வழியா வந்ததுனால எப்படியோ தங்கராஜ் எஸ்கேப் ஆயிடுறாங்க சின்ன அடியோட. அந்த பசங்களும் அங்கேருந்து கிளம்பி ஓடி போயிடுறாங்க. "மாமா என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்குறாங்க. உடனே தங்கராஜ் இருந்துக்கிட்டு, "யாரோ 4, 5 பசங்க சேர்ந்து என்ன அடிச்சிட்டாங்கடா. அவங்க யாருன்னு கண்டுபிடிக்காம விடமாட்டேன்டா. தங்கராஜையும் அடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் ஆயிடுச்சா?" அப்படின்ட்டு இங்க தங்கராஜ் கோவமா சொல்லிட்டு இருக்காங்க. சுரேஷ் வந்துட்டு, "வாங்க மாமா ஹாஸ்பிட்டல் போகலாம். அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறேன்" அப்படின்ட்டு சுரேஷ் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.